அகிலம் டிவி நேயர்களுக்கு வணக்கம். அகிலம் டிவியின் இன்றைய நாளுக்கான செய்திகள். முதலில் தலைப்புச் செய்திகள். வடக்கு மாகாணத்தில் போதைப்பொருள் ஒழிப்பு நடவடிக்கைகளில் விசேட கவனம் தேவை, சமூக மட்ட அமைப்புகள் கோரிக்கை. அனுர தலைமையில் விசேட அமைச்சரவை கூட்டம். இசாராவுக்கு உதவிய பெண் சட்டத்தரணி கைது. வெளிநாடொன்றில் வீழ்ந்து நொறுக்கிய விமானம் 12 பேரின் நிலை. போலி துப்பாக்கியுடன் நீதிமன்றக்குள் நுழைந்த பெண்ணால் பரபரப்பு. இன்றைய தினம் மீண்டும் விசாரணைக்கு வரும் ரணிலின் வழக்கு. கொழும்பு மாவட்டத்தில் 2 லட்சத்துக்கும் அதிகமான மாணவர்கள் போதைப் பொருளுக்கு அடிமை, சிறைச்சாலை ஆணையாளர் தெரிவிப்பு. அரச வங்கிகள் மற்றும் நிதி நிறுவனங்கள் தொடர்பில் விடுக்கப்பட்டுள்ள எச்சரிக்கை. கடந்த ஒரு நாளில் 6 காட்டு யானைகள் மரணம். சம்பந்தன் உள்ளிட்ட 4 உத்தியோகபூர்வ இல்லங்கள் நீதிமன்றங்களாகின. தொடர்வென விரிவான செய்திகள். வடக்கு மாகாணத்தில் போதைப்பொருள் ஒழிப்பு நடவடிக்கைகளில் விசேட கவனம் செலுத்தப்பட வேண்டும் என்று சமூக மட்ட அமைப்புகள் கோரிக்கை விடுத்துள்ளன. நாட்டில் போர் முடிவுக்கு கொண்டுவரப்பட்ட பின்னர் வடக்கு மாகாணத்தில் போதைப்பொருள் தாராளமாக புழக்கத்தில் விடப்பட்டுள்ளன என்று குறிப்பிட்டுள்ள சமூக அமைப்புகள் கடந்த கால அரசுகள் அது தொடர்பில் எடுக்க விரும்பாதிருந்தன என்று சுட்டிக்காட்டியுள்ளன. தற்போதைய அரசு போதைப்பொருள் ஒழிப்பில் கூடிய கரிசனைகளை கொண்டுள்ளது. தெற்கில் போதைப்பொருள் ஒழிப்பு தொடர்பாக காத்திரமான நடவடிக்கைகள் அரசால் முன்னெடுக்கப்பட்டுள்ளது. வடக்கில் போதைப்பொருள் தொடர்பான கைதுகள் முன்னெடுக்கப்பட்டாலும் போதைப்பொருள் பரவலின் சூத்திரதாரிகள் கண்டறியப்பட்டு கைது செய்யப்படுவதுடன் போதைப்பொருள் வலையமைப்புகளை முற்றாக ஒழிக்கும் வகையிலான காத்திரமான நடவடிக்கைகள் எடுக்கப்பட வேண்டும் என்பது மக்களின் எதிர்பார்ப்பாக உள்ளது. வடக்கு மாகாணத்தில் போதைப்பொருள் அபாய வலயங்களாக உள்ள பகுதிகளில் விசேட போதைப்பொருள் ஒழிப்பு நடவடிக்கைகளை மேற்கொள்ள வேண்டும். அதே நேரம் பாடசாலை மாணவர்கள், உயர்தர மாணவர்களை இலக்கு வைத்து நடக்கும் போதைப்பொருள் விற்பனைகளை ஒடுக்குவதற்குரிய நடவடிக்கைகளையும் முன்னெடுக்க வேண்டும். போதைப்பொருள் ஒழிப்பு தேசிய வேலை திட்டம் முன்னெடுக்கப்படவுள்ள நிலையில் வடக்கு மாகாணத்தில் கூடுதலான அவதானம் செலுத்தி போதைப்பொருள் ஒழிப்பு நடவடிக்கைகளை மேற்கொள்வதற்கு அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் சமூக மட்ட அமைப்புகள் வலியுறுத்தியுள்ளன. ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க தலைமையில் எதிர்வருகின்ற 7ஆம் தேதி காலை விசேட அமைச்சரவை கூட்டம் ஒன்று நடைபெறவுள்ளது. 2026ஆம் ஆண்டிற்கான தேசிய மக்கள் சக்தி அரசின் வரவு செலவு திட்டம் நவம்பர் மாதம் 7ஆம் தேதி நிதி அமைச்சர் ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்கவால் நாடாளுமன்றத்தில் சமர்ப்பிக்கப்படவுள்ளது. ஜனாதிபதியின் வரவு செலவு திட்ட உரைக்கு அனுமதி பெறுவதற்காக விசேட அமைச்சரவை கூட்டம் நடக்கவுள்ள நிலையில் ஜனாதிபதியின் வரவு செலவு திட்ட உரை 2ஆம் வாசிப்பாக கருதப்படும். 2ஆம் வாசிப்பு மீதான விவாதம் நவம்பர் மாதம் 8ஆம் தேதி முதல் 14ஆம் தேதி வரையில் நடைபெறும். 14ஆம் தேதி மாலை 2ஆம் வாசிப்பு மீதான வாக்கெடுப்பு நடத்தப்படும். அமைச்சர்களுக்கான நிதி ஒதுக்கீடு தொடர்பான குழுநிலை விவாதம் நவம்பர் மாதம் 15ஆம் தேதி ஆரம்பமாகும். வரவு செலவு திட்டம் மீதான இறுதி வாக்கெடுப்பு டிசம்பர் மாதம் 5ஆம் தேதி நடைபெறும். தேசிய மக்கள் சக்தி அரசின் 2026ஆம் ஆண்டிற்கான வரவு செலவு திட்டத்தில் அரசு மொத்த செலவீனமாக 4434 பில்லியன் ரூபாய் மதிப்பிடப்பட்டுள்ளது. கணேமுல்ல சஞ்சீவ கொலையின் பிரதான சந்தேக நபரான இசாரா சுபந்திக்கு உதவிய பெண் சட்டத்தரணி கைது செய்யப்பட்டுள்ளார். குறித்த நபர் நேற்றைய தினம் கடவத்த பகுதியில் வைத்து கைது செய்யப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. கணேமுல்ல சஞ்சீவவை கொலை செய்வதற்கு பயன்படுத்திய துப்பாக்கியை மறைத்து வைப்பதற்காக சிப்பந்திக்கு உதவிக்குள்ளமை குறிப்பிடத்தக்கது. கணேமுல்ல சஞ்சீவ கொலையுடன் தொடர்புடைய பிரதான சந்தேக நபரான இசாரா சுபந்தி நேபாளத்தில் கைது செய்யப்பட்டு இலங்கைக்கு அழைத்து வரப்பட்டுள்ளார். அவருடன் இலங்கையைச் சேர்ந்த ஜீவதாசன் கனகராசா, தக்சி நந்தகுமார், தினேஷ் யமந்த டி சில்வா, கென்னடி பஸ்திம்பிள்ளை மற்றும் தினேஷ் நிசாந்த குமார விக்ரம் ஆகியோர் கைது செய்யப்பட்ட நிலையில் இலங்கைக்கு அழைத்து வரப்பட்டனர். இந்நிலையில் அவர்கள் தடுப்பு காவலில் வைக்கப்பட்டு விசாரணைகள் நடத்தப்பட்டு வருகின்றமை குறிப்பிடத்தக்கது. கென்யாவின் கடற்கரையிலிருந்து பயணித்த ஒரு சிறிய ரக விமானம் விபத்துக்குள்ளானதாக நாட்டு விமான போக்குவரத்து ஆணையம் தெரிவித்துள்ளது.
குறித்த விபத்தில் 12 பேர் உயிரிழந்திருக்கலாம் என்று அச்சம் வெளியிடப்பட்டிருக்கின்றது. சுற்றுலா தலமான டயானிக்கில் இருந்து மாசாய் மாரா தேசிய பூங்காவில் அமைந்துள்ள ஒரு தனியார் விமான ஓடுபாதையான கிச்வா டெம்போவிற்கு செல்கின்ற வழியில் நேற்றைய தினம் செவ்வாய்க்கிழமை உள்ளூர் நேரப்படி அதிகாலை 5:30 மணியளவில் சிறிய விமானம் விபத்துக்குள்ளாகியுள்ளது. குறித்த விமானத்தில் 12 பேர் இருந்ததாக கென்யா சிவில் விமான போக்குவரத்து ஆணையத்தின் அறிக்கை தெரிவித்துள்ளது. விபத்துக்கான காரணத்தை நிறுவ அரசு நிறுவனங்கள் ஏற்கனவே சம்பவ இடத்தில் இருப்பதாக தெரிவித்த ஆணையம் மேலதிக விவரங்களை தெரிவிக்கவில்லை. போலி துப்பாக்கியுடன் அவிசாவளை நீதிமன்றத்திற்குள் நுழைய முயன்ற பெண் கைது செய்யப்பட்டு நீதிமன்றத்தில் முற்படுத்தப்பட்ட பின்னர் நவம்பர் 4 வரை விளக்கமறியலில் வைக்கப்பட்டுள்ளார். அவிசாவளை நீதிமன்ற நீதிபதி பிரபுத்த ஜெயசேகர இந்த உத்தரவுகளை பிறப்பித்துள்ளார். நேற்றைய தினம் அவிசாவளை நீதிமன்றத்திற்கு சென்ற பெண்ணை சோதனை செய்தபோது அவரது கைப்பையில் ஒரு கைத்துப்பாக்கி இருந்து கண்டுபிடிக்கப்பட்டது. பின்னர் நடத்தப்பட்ட விசாரணைகளில் அவர் கிழக்கு நோடெலிப்பிட்டிகவில் உள்ள தங்காலை பகுதியைச் சேர்ந்த தீபிகா முதலி ஹேரத் அல்லது லட்சுமி என்பது காவல்துறைக்கு தெரியவந்துள்ளது. அவரது அடையாள அட்டையில் தங்காலை முகவரி இருந்த போதிலும் அவர் மீகொடவைச் சேர்ந்தவர் என்று காவல்துறையினர் கூறியிருந்தனர். போக்குவரத்து வழக்குக்காக நீதிமன்றத்திற்கு வந்ததாகவும் அவர் காவல்துறையிடம் கூறியதாக தெரிய வருகின்றது. இருப்பினும் காவல்துறை அதிகாரிகள் அவரது அடையாள அட்டையை பயன்படுத்தி வழக்கு புத்தகத்தை சரிபார்த்தபோது அத்தகைய வழக்கு எதுவும் இல்லாததால் அவர் பொய் சொல்கின்றார் என்று சந்தேகித்தனர். தொடர்ந்தும் சந்தேக நபர் மேலதிக விசாரணைகளுக்காக காவல்துறையிடம் ஒப்படைக்கப்பட்டார். மேலும் அவரிடமிருந்த துப்பாக்கி போலியானது என்று அடையாளம் காணப்பட்டதாகவும் தெரிவிக்கப்படுகின்றது. முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க மீதான ஊழல் வழக்கு மீண்டும் இன்றைய தினம் கொழும்பு கோட்டை நீதவான் நீதிமன்றத்தில் விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்படவுள்ளது. வெளிநாட்டு பயணத்தின் போது அரசு நிதியை முறைகேடாக பயன்படுத்திய குற்றச்சாட்டின் பேரில் கடந்த ஆகஸ்ட் மாதம் 22 முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க கைது செய்யப்பட்டிருந்தார். கைது செய்யப்பட்ட அவர் விளக்கமறியலில் வைக்கப்பட்ட பின்னர் அவரது உடல்நலம் மோசமடைந்த நிலையில் சிறைச்சாலை வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டு பின்னர் கொழும்பு தேசிய வைத்தியசாலையின் தீவிர சிகிச்சை பிரிவில் சேர்க்கப்பட்டார். இதனைத் தொடர்ந்து விசாரணைகளுக்காக மெய்நிகர் தொழில்நுட்பத்தினூடாக நீதிமன்றத்தில் முன்னிலையான நிலையில் இதன்போது அவரது உடல்நிலை குறித்த விசேட காரணிகளை கருத்தில் கொண்டு ஆகஸ்ட் மாதம் 26 தலா 5 மில்லியன் ரூபாய் பெறுமதியான 3 சரீர பிணைகளின் நீதிமன்றம் அவருக்கு பிணை வழங்கியது. பாடசாலை மாணவர்கள் மத்தியில் போதைப்பொருள் பாவனை சடுதியாக அதிகரித்துள்ளது. கொழும்பு மாவட்டத்தில் மட்டும் 2,30,982 பாடசாலை மாணவர்கள் போதைப்பொருள் பாவனைக்கு அடிமையாகியுள்ளனர். பாதாள குழுக்கள் செயற்பாடுகளில் தென்மாகாணம் முன்னிலையில் உள்ளது என்று சிறைச்சாலை ஆணையாளர் ஜெகத் வீரசிங்க தெரிவித்துள்ளார். ஆக்குரணை கொடப்பிடிய தேசிய பாடசாலையில் திங்கட்கிழமை நடைபெற்ற போதைப்பொருள் ஒழிப்பு பற்றிய விழிப்புணர்வு நிகழ்வில் உரையாற்றுகையில் அவர் மேற்கண்டவாறு குறிப்பிட்டுள்ளார். வங்கிகள் மற்றும் நிதி நிறுவனங்கள் வாகனங்கள் மற்றும் பல்வேறு சொத்துக்களுக்கான நிலுவையில் உள்ள 200 மில்லியன் ரூபாய்க்கும் அதிகமான கடன்கள் மற்றும் குத்தகை தவணைகளை வசூலிக்க முடியாதுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. கொழும்பில் நடைபெற்ற ஊடக சந்திப்பில் அகில இலங்கை சொத்து கையகப்படுத்தல் நிபுணர்கள் சங்கத்தின் செயலாளர் பிரிகந்த லியனக்கி இவ்வாறு தெரிவித்துள்ளார். மேலும் பல்வேறு பகுதிகளில் கடன் அல்லது குத்தகை தவணைகளை செலுத்த தவறிய பலர் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. குறித்த நிலுவையில் உள்ள தவணைகள் வசூலிக்கப்படாவிட்டால் அரசு வங்கிகள் மற்றும் நிதி நிறுவனங்கள் சரிந்துவிடும் அபாயம் உள்ளது. இது அரசாங்க வளர்ச்சி பாதையில் முன்னேறுவதை தடுக்கும் என்றும் அவர் சுட்டிக்காட்டியுள்ளார். தாம் சட்டபூர்வமாக பதிவு செய்யப்பட்ட சங்கம் என்பதுடன் அதிகாரிகள் ஒழுக்கமானவர்கள் எனவும் தமது பணியை தடையின்றி மேற்கொள்ள தங்களுக்கு அனுமதி அளிக்குமாறும் போலீஸ் தலைமையகத்தை கேட்டுக் கொண்டுள்ளனர். சொத்து பதிமுறல் முறைப்பாடுகளை ஏற்றுக்கொண்டு தேவையான நடவடிக்கை எடுக்கவும் முறைப்பாடுகளை ஏற்காத பட்சத்தில் நீதிமன்றத்திற்கு செல்லவும் அதிகாரம் உள்ளதாக அவர்கள் குறிப்பிட்டுள்ளார்கள். கடந்த 24 மணி நேரத்தில் குருநாகல் உட்பட நாட்டின் பல பகுதிகளில் 6 காட்டு யானைகள் உயிரிழந்திருப்பதாக வனவிலங்கு பாதுகாப்பு சம்மேளனம் தெரிவித்துள்ளது. இதில் கொழும்பு கோட்டை முதல் அனுராதபுரம் வரையில் பொருட்களை ஏற்றிச் சென்ற தொடருந்துடன் மோதியதில் கல்கமுவ வனப்பகுதியில் இருந்து உணவு தேடி கிராமத்திற்குள் நுழைய முயன்ற யானை கூட்டத்திலிருந்து ஒரு யானை உயிரிழந்துள்ளது. இதனை தவிர ஏனைய 5 யானைகளும் உயிரிழந்த காரணங்கள் வெளியாகவில்லை. அதே நேரம் பொலனறுவை, எலக்கெர, அத்தன கடவல, மடுதமன பிரதேசத்தில் நேற்றைய தினம் அதிகாலை ஒரு காட்டு யானை வீடொன்றை தாக்கியுள்ளது.
மேலும் குறித்த யானை வீட்டில் இருந்த 3 நெல் மூட்டைகளை உணவாக உட்கொண்டதாக பிராந்திய செய்தியாளர்கள் தெரிவித்துள்ளனர். முன்னாள் அமைச்சர்கள் மற்றும் நாடாளுமன்ற உறுப்பினர்களால் பயன்படுத்தப்பட்ட கொழும்பில் உள்ள 4 உத்தியோகபூர்வ இல்லங்களில் 4 மேல் நீதிமன்றங்களை நிறுவ அரசாங்கம் தீர்மானித்துள்ளது. இதன்படி இந்த இல்லங்கள் விரைவில் மேல் நீதிமன்ற கட்டடங்களாக மாற்றப்பட உள்ளன. இதில் முன்னாள் ராஜாங்க அமைச்சர் திலம் அமுனுகம பயன்படுத்திய இலபி 88 கிரகிரி வீதி, கொழும்பு 7 என்ற முகவரியில் உள்ள இல்லம், மறைந்த முன்னாள் ராஜாங்க அமைச்சர் சனத் நிசாந்த பயன்படுத்திய பௌத்தலோக மாவட்டத்தில் உள்ள இல்லம், முன்னாள் அமைச்சர் கேகலிய ரம்புக்வெல பயன்படுத்திய விஜயராம மாவட்டத்தில் உள்ள இல்லம் மற்றும் முன்னாள் எதிர்க்கட்சித் தலைவரும் நாடாளுமன்ற உறுப்பினருமான மறைந்த ஆர் சம்பந்தன் பயன்படுத்திய இல்லம் ஆகிய 4 உத்தியோகபூர்வ இல்லங்களும் மேல் நீதிமன்றங்களாக மாற்றப்பட உள்ளன. இத்துடன் அகிலம் நியூஸின் இன்றைய நாளுக்கான செய்திகள் நிறைவடைகின்றன. தொடர்ந்தும் உடனுக்குடன் செய்திகளை பெற்றுக்கொள்ள அகிலம் நியூஸுடன் இணைந்திருங்கள்.